முகமது ரியாஸ் எழுதிய இந்தியாவின் தார்மீக வீழ்ச்சி எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் வெளியாகியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியா குறித்து உலக அரங்கில் ஒரு பிரம்மாண்டமான பிம்பத்தை கட்டமைத்துள்ளது. இந்தியா உலக பிரச்சனைகளை தீர்க்கும் நடுவர், மேற்கத்திய நாடுகளுக்கு அடிபணியாத சுயாட்சி நாடு, வளரும் நாடுகளின் தலைவன் என்ற தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா காமேனி கொல்லப்பட்டது, அமெரிக்க தாக்குதலில் 160க்கும் மேற்பட்ட ஈரானிய பள்ளிச் சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம், இந்தியாவின் கடற்படை விழாவில் பங்கேற்ற ஈரான் கப்பல் அமெரிக்காவால் மூழ்கடிக்கப்பட்டது, ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு, காசா இனப்படுகொலை, உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போன்ற இக்கட்டான சூழல்களில் இந்தியா மௌனம் காப்பது சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு என்று ஒரு சுயேட்சையான குரல் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது என்கிறது முகமது ரியாஸின் இக்கட்டுரை. வெளியுறவு கொள்கையில் ராஜதந்திர சமரசங்கள் தவிர்க்க முடியாதவை என்றாலும் அவை தேசத்தின் மாண்பை தாரை வார்ப்பதாக இருக்கக்கூடாது என்கிறது இந்த கட்டுரை. ஒரு தேசத்தின் பலம் என்பது பகட்டான பேச்சுகளில் இல்லை. ஒரு சர்வதேச அநீதி நடக்கும்போது வல்லரசுகளின் கண்களை நேராக பார்த்து இது தவறு என்று சொல்லும் தார்மீக துணிச்சலில்தான் அந்த தேசத்தின் மாண்பு ஒளிந்திருக்கிறது என்கிறது இந்த கட்டுரை.